அந்த வாட்ஸ்அப் உடைய மெசேஜ்களை வந்து நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வச்சிருக்கிறேன். இது CVK சிவஞானம் அவர்களுக்கு போட்ட மெசேஜ் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் அவர்களுக்கு போய் சேர்ந்திருந்தாலும் கூட அவர் வாசிச்சிருக்கிறாலும் கூட அவர்கள் எங்களோட வந்து தொடர்பு எடுக்கவில்லை. எந்த விதமான பதிலும் நான் அனுப்பின அந்த மெசேஜுக்கு வழங்கவில்லை. அந்த மெசேஜில் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்றால், ஊடகங்களை சந்தித்து நினைக்கிறேன் திரு சுமந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு அப்பட்டமான பொய்யை எங்களை பற்றி வந்து நாங்கள் நடந்து கொண்ட விஷயங்களை பற்றி வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. நாங்கள் ஐநா மனிதுரிமை ஆணையாளருக்கும் ஐநா மனிதுரிமை பேரவையுடைய 47 உறுப்பு நாடுகளுக்கும் தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொண்டோம். அந்த வகையிலே அரசியல் கட்சிகள் என்ற வகையில் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகிற பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்தோம். அதே போன்று சிவில் சமூக அரங்கிலே செயல்படுகின்ற மனித உரிமைகள் சார்ந்த விடயங்களிலே கூடுதலான அக்கறை செலுத்துகின்ற அமைப்புகளுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் நாங்கள் அழைப்புதலை விடுத்து நாங்கள் டில்கோ ஹோட்டலிலே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தோம். ஆனால் அந்த கூட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி பங்கு பெறவில்லை. மற்ற அனைத்து தரப்புகளும் வந்து அதில் கலந்து கொண்டவை, கட்சிகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம். அந்த கூட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஏகமனதாக என்ன விடயங்களை வலியுறுத்த வேண்டும் என்ற கொள்கை அளவிலான இணக்கப்பாடை ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிரகாரம் வந்து நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளுக்கு நாங்கள் அந்த பொறுப்பை கொடுத்து நாங்கள் வந்து அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் முதலாவது டிராஃப்ட் ஒன்றை தயாரிப்பதற்கான அந்த பொறுப்பை அவர்களிடம் நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த டிராஃப்ட் தயாரிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த கூட்டத்தில் வந்து அழைப்பு விடுத்த ஆனால் கலந்து கொள்ளாத தரப்புகளுக்கு நாங்கள் அந்த டிராஃப்டை உடனடியாக அனுப்பியிருந்தோம். அப்போ சிவில் சமூக அமைப்புகளுக்கு சிவில் சமூக தரப்புகளே பொறுப்படுத்து அனுப்பியிருந்தது. அரசியல் கட்சிகளுக்கு வந்து நாங்கள் தமிழ் தேசிய பேரவை பொறுப்படுத்து நாங்கள் அனுப்புவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அந்த வகையிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதப்படுகின்ற முக்கியமான முதல் டிராஃப்ட் வெளிவந்த உடனே ஜூலை மாதம் 25ஆம் தேதி விடிய காலையிலே நான் தனிப்பட்ட முறையில் வந்து தமிழரசு கட்சியுடைய செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுக்கும் காலையிலே 7:09க்கு நான் அவருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் ஒரு மெசேஜையும் நான் அனுப்பிவிட்டேன். அதே போன்று 7:10க்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களுக்கும் நான் வந்து ஒரு மெசேஜும் அந்த டிராஃப்டினுடைய பிரதியையும் அனுப்பிவிட்டேன். அந்த வாட்ஸ்அப்புடைய மெசேஜ்களை வந்து நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே வச்சிருக்கிறேன். இது CVK சிவஞானம் அவர்களுக்கு போட்ட மெசேஜ். இது அந்த நேரத்தை காட்டுற வகையில் வந்து நீங்கள் தட்டினா உங்களை தெரியும். எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் தான் இருக்குது, அது நேரத்தையும் காட்டுது, நேரத்தையும் டேட் டைம் காட்டுது. இது வந்து அவர் யாருக்கு அனுப்பினானது. அதே போன்று திரு சுமந்திரன் அவர்களுக்கும் இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் உங்களுடைய ஆராய்ச்சிக்கு இங்கே வழங்குகிறேன்.
அந்த மெசேஜில் குறிப்பாக சொல்லியிருக்கிற விடயம் என்னென்றால் இந்த டிராஃப்டில் வந்து உங்களோட கையொப்பத்தை பெறுவதை நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தற்சயமாக உங்களுக்கு இந்த டிராஃப்டுடைய வடிவத்திலே கையொப்பம் இடையிலாது. ஆனால் அதில் திருத்தங்களை செய்தால் நீங்கள் இடலாம் என்று கருதினால் தயவு செய்து அந்த திருத்தங்களையும் எங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் எங்களுக்கு சுருக்கமாக வந்து நீங்கள் எங்களுக்கு வழங்கலாமோ அந்தளவுக்கு நாங்கள் இந்த டிராஃப்டில் வந்து கையொப்பம் இடுறதுக்கு இணங்கியிருக்கிற தரப்புகள் அனைவருக்கும் அவர்களுடைய அந்த திருத்தங்களை திரும்பவும் வழங்கி அவர்களுடைய அனுமதியும் பெற்று இதை முன்னுக்கு கொண்டு போகலாம் என்ற மெசேஜோடு நான் இதை அனுப்பியிருந்தேன். இதை அனுப்பினது வந்து ஜூலை மாதம் 25ஆம் தேதி காலையில் 7:09 செயலாளருக்கும் 7:10 தலைவருக்கு. ஆனால் அதை அனுப்பியிருந்தாலும் வந்து அந்த 2 டிக் எல்லாம் போயிருந்தாலும் கூட அவர்களுக்கு போய் சேர்ந்திருந்தாலும் கூட அவர் வாசிச்சிருக்கிறாலும் கூட அவர்கள் எங்களோட வந்து தொடர்பு எடுக்கவில்லை. எந்த விதமான பதிலும் நான் அனுப்பின அந்த மெசேஜுக்கு வழங்கவில்லை. அந்த நிலையிலே வந்து ஒரு நாள் கழிஞ்சு நான் எங்களுடைய செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்களுக்கு கேட்டிருந்தேன் வந்து தயவு செய்து அவர்களோட தொடர்பு கொண்டு அந்த டிராஃப்ட் சம்பந்தமாக தங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை வந்து அறியச் சொல்லி அந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் தொடர்பு கொண்ட பொழுது தெளிவாக வந்து திரு சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார். தான் அதை பார்த்தேன் நான். ஆனால் அதில் தென்னை பொறுத்தவரையில் வந்து அதில் எந்த தனக்கு ஒரு பிரச்சனையும் தெரியவில்லை. ஆனால் தலைவர் தன் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணும். ஆகவே CVK சிவஞானம் அவர்களுக்கு தான் கதைச்சு ஒரு பதில் சொல்கிறேன் என்று தான் சொன்னார். அப்படி சொல்லியும் ஒரு சில நாட்கள் அது அப்படி சொல்லியும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு பதிலும் இல்லாத இடத்துல செயலாளர் அவர்கள் தலைவர் CVK சிவஞானம் அவர்களையும் நேரடியாக தொடர்பு கொண்டது. அப்பொழுது CVK சிவஞானம் அவர்கள் வந்து கஜேந்திரனுக்கு சொல்லியிருந்த வந்து தங்களுடைய செயற்குழு கூட்டம் நடைபெறும், ஏதோ ஒரு குழு ஒன்று வச்சிருக்கிறாங்களாம். இப்போ அந்த கூட்டம் நடைபெற்றதுக்கு பிறகுதான் இது சம்பந்தமாக ஒரு முடிவை தெரிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை இங்கே இந்த அலுவலகத்தில் நடத்தி நானே நேரடியாக வந்து அறிவிச்சிருந்த நான் வந்து தயவு செய்து வந்து இந்த செயற்குழு கூட்டத்தை அவசரமாக நடத்துங்கள், ஏனென்றால் இது தாமதிக்கிறது பொருத்தமில்லை. அப்படியே அந்த செயற்குழு கூட்டத்தை வந்து நீங்கள் நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் சந்தித்து தான் நடக்க வேணும் என்று இல்லை. இன்றைக்கு ஜூம் போன்ற எத்தனையோ விதமாக வந்து நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். அப்போ ஜூம் ஊடாகவோ ஸ்கைப் ஊடாகவோ ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அந்த கூட்டத்தை விரைவில் நடத்துங்கோ. ஏனென்றால் அப்படி நடத்துவதன் ஊடாகத்தான் நாங்கள் கணிசமான நேரத்தை வந்து இந்த உறுப்பு நாடுகளுக்கு வழங்கி கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்ற கருத்தை நாங்கள் பகிரங்கமாகவும் வந்து தமிழரசு கட்சியிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படி இருக்க வந்து எங்களுக்கு எந்த விதமான பதிலும் வரவில்லை. அந்த நிலையிலே 31ஆம் தேதி மற்றது உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த டில்கோலை வந்து முதல் தடவையாக நாங்கள் சந்தித்த பொழுது நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு இடையில் வந்து நாங்கள் இந்த கடிதத்தை நிறைவு செய்து நாங்கள் வெளியிடுவோம் என்றதை நாங்கள் பகிரங்கமாக வந்து எங்களோட மக்களுக்கு அறிவிச்சிருந்தோம். அது பல தடவைகள் நாங்கள் கூறியிருந்தோம். நான் தனிப்பட்ட முறையில் வந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்றைக்கு அந்த டில்கோலை வந்து பேசப்பட்ட பொழுது அதே தாமதிக்கப்பட்டிருக்கும். நாங்கள் அதுக்கு முதலே வந்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று தான் நான் விரும்பினேன். ஆனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து சேர்த்து முடிக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியை மேற்கொண்டு 31ஆம் தேதி நாங்கள் இதை வெளியிடுறதுக்கு தயாராக இருந்த இடத்துல 31ஆம் தேதி காலையில் திரு காண்டீபன் அவர்கள், சட்டத்தரணி காண்டீபன் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம்
தொடர்பு கொண்டு எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருந்தார். தமிழரசு கட்சி எங்களை சந்திக்க விருப்பம் என்று தெரிவிச்சிருந்தார். அப்போ அந்த நிலையில் வந்து நான் திரு காண்டிபன் அவர்களுக்கு எங்களுடைய செயலாளரும் மற்ற பங்காளி தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளிகளுடையும் கதைச்சதுக்கு பிறகு நாங்கள் இந்த கையொப்பம் வந்து இந்த கடிதத்தில் வந்து தமிழரசு கட்சியினுடைய கையொப்பம் மாறுறது முக்கியம். ஆகவே நாங்கள் உடனடியாக இன்றைக்கே நாங்கள் சந்தித்து விசேஷமாக இந்த ஏற்கனவே நாங்கள் அவர்களிடம் கொடுத்திருக்கின்ற இந்த கடிதம் தொடர்பாக ஒரு முடிவை அவர்கள் சொல்ல வேணும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றதையும் நாங்கள் சத்தியலிங்கம் அவர்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். அப்பொழுது நினைக்கிறேன் சுமந்திரன் செயலாளர் சுமந்திரனோட கதைச்சு பேசி தாங்கள் 31ஆம் தேதி பின்னேரமே சந்திக்கலாம். ஏனென்றால் 31ஆம் தேதி பின்னேரம் சுவிஸ் தூதரகத்துடைய ஒரு நிகழ்வு ஒன்று கொழும்பிலே ஒரு ஹோட்டலிலே நடைபெற்றது. அதில் நானும் அதுக்கு செல்ல இருந்தான். திரு சுமந்திரனும் சத்தியலிங்கமும் அங்கே செல்ல இருந்தவை. அவை அதை முடிய வந்து நாங்கள் சந்திக்கலாம் என்று கேட்கப்பட்டது. அப்போ அந்த இடத்துல வந்து நான் சொன்னேன், சரி இவே இந்த கடிதத்தை பரிசீலிக்க தயார் என்றால் சிவில் சமூக தலைவர்களும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள். விசேஷமாக திரு கலாநிதி சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரனும் தமிழ் சிவில் சமூக அமையத்துடைய இணைப்பாளர் திரு சிங்கம் அவர்களும் கலந்து கொள்வார்கள். ஆகவே அவர்களையும் இந்த கூட்டத்திலே பங்கு பெற கேட்கலாம் என்றும் நாங்கள் அறிவித்து 31ஆம் தேதி இரவு 9 மணிக்கு அந்த நிகழ்வு முடிய அந்த ஹோட்டலிலே நாங்கள் அனைவரும் சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்திருந்தோம். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய செயலாளர் யாழ்ப்பாணத்திருந்தவர் அவருக்கும் அவசரமாக அறிவித்து அவர் உடனடியாக வந்து புறப்பட்டு அவரும் கொழும்புக்கு அந்த சந்திப்புக்கு வந்து சேர்ந்தவர். அப்போ அந்த சந்திப்பை வந்து துடக்கி வச்சதே திரு சத்தியலிங்கம் அவர்கள். சத்தியலிங்கம் அவர்கள் வந்து துடக்கி வச்ச தான் இந்த நாங்கள் சந்திக்க ஓணும் என்று தமிழரசு கட்சிக்குள்ளேயும் வந்து வலியுறுத்தி இந்த முயற்சியை வந்து திரு காண்டிபன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலேயும் தெரிஞ்சிருந்தபடியால் வந்து அவர் ஊடாக வந்து இந்த முயற்சியை ஆரம்பித்தது என்ற கருத்தை சொல்லித்தான் தொடங்கினார். சொல்லி தொடங்கின இடத்துல வந்து அடுத்ததாக வந்து நான் அங்கே பேசி நான் சொன்ன விஷயம் என்னென்றால், நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த இருதரப்புக்கும் இடையிலே ஒரு புரிந்துரை ஏற்படுத்துறதுக்குத்தான் நீங்கள் கதைக்கிறதுக்கென்று இன்றைக்கு காலையில் கேட்டிருந்தீங்கள். ஆனால் இந்த புரிந்துணர்வு வாரந்தான் பொறுப்புக்கூறல் விஷயத்திலே வந்து ஒரு புரிந்துணர்வு வரணும். அப்போ அந்த பொறுப்புக்கூறல் விஷயத்தில் வந்து நாங்கள் அவசரமாக வந்து இந்த கடிதம் ஒன்று அனுப்ப வேண்டி இருக்கிற இடத்துல திரு சுமந்திரன் அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்து அதில் கொள்கை அளவில் தனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை என்று எங்களுடைய செயலாளருக்கும் அறிவிச்சிருந்த ஒரு நிலையிலே இது சம்பந்தமாக நீங்கள் ஒரு முடிவை எங்களுக்கு அறிவிக்க வேணும் என்ற விருப்பத்தோடு தான் நாங்கள் இந்த ஐநா சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவோம் என்று கேட்டிருந்தோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல வந்து திரு சுமந்திரன் அன்றைக்கு திரும்ப எங்களுக்கு முன்னால் வந்து வலியுறுத்தினவர் வந்து, அதாவது தான் கஜேந்திரனுக்கு அன்றைக்கே சொன்னதாக வந்து தான் கொள்கை அளவில் வந்து இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களோட எந்த விதமான பிரச்சனையும் தனக்கு கிடையாது. ஆனால் தலைவர் CVK சிவஞானத்துக்குத்தான் இந்த கடிதத்தில் வந்து கையொப்பம்ன்றதை பெருசாக விரும்ப இல்லை என்றால் ஏதோ நாங்கள் பொய் சொன்னதாக, நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ பொய் ஒன்றை சொல்லியிருக்கிறோம் என்று சொல்லி அவர் தான் கொஞ்சம் குழம்புறார். எப்படியாக இருந்தாலும் சனிக்கிழமை தாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த செயற்குழு 7 பேர் கொண்ட செயற்குழு சந்திக்க இருப்பதாகவும் அங்கு இந்த கடிதம் இப்போ அனுப்பப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அங்கே பேசி நாங்கள் உங்களுக்கு பின்னேறம் சனிக்கிழமை பின்னேரமே உங்களை யாழ்ப்பாணத்திலே சந்தித்து நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்ற விஷயத்தை சொன்னேன். அப்போ அந்த இடத்துல தான் அவர் சொன்னார், நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் தயாரிச்சிட்டீர்கள், அப்போ நாங்கள் சில வழியில் கொஞ்சம் திருத்தங்களை செய்ய விரும்பினால்
என்ன மாதிரி என்று கேட்ட இடத்துல வந்து நாங்கள் சொன்னாங்க வந்து நாங்கள் உங்களுக்கு 25ஆம் தேதியே வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம். நீங்கள் விரும்பின திருத்தத்தை வந்து நீங்கள் அன்றைக்கு செய்து கொடுக்கலாம்ன்றதை நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் வெளியிடுறதுக்கு இருந்த நேரத்தில் வந்து நீங்கள் 31ஆம் தேதி எங்களோட தொடர்படுத்து இடத்துல தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த கடிதம் சம்பந்தமாக கதைக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இந்த இந்த திருத்தம் என்ற பேரில் வந்து இருக்கிறத வந்து நீங்கள் வெட்ட சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் திரும்பவும் வந்து எல்லாரோடையும் வந்து கதைச்சி பேசி அது தாமதிக்க போகுது வந்து எங்களுக்கு நேரம் இருக்க போகிறதில்லை. ஆனால் நீங்கள் இதை பலப்படுத்துகிறதாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில் வந்து தாமதித்தாலும் பரவாயில்லை. குறைக்கிறதுக்கு வந்து எந்தளவுக்கு எங்கிற எல்லாரும் கையொப்பமிட்டு இருக்கிற ஆக்கள் எப்படி சொல்லணும்னு சொல்ல தெரியாது. பலப்படுத்துகிறண்டா வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து அவங்களோட கதைச்சி பேசி நாங்கள் யோசிக்காத விஷயத்தை வந்து இதுக்குள்ளே சேர்க்கிறது இன்னும் ஒரு ஒரு பலமான ஒரு கடிதமாக இதை கொண்டு வரதென்றால் நிச்சயமாக வந்து நாங்கள் கொஞ்சம் தாமதித்தாலும் நாங்கள் எங்களுடைய இந்த கையொப்பமிட்டு இருக்கிற தரப்புகளோட கதைச்சி பேசி நாங்கள் 2-3 நாட்கள் எடுத்தாலும் வந்து பரவாயில்லை. ஆனால் இதில் இருக்கிற தரத்தை குறைக்கிறதுண்டா வந்து அதை எந்தளவுக்கு தூரத்துக்கு பொருத்தம்னு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆக்களோட கதைச்சி பேசி நீங்கள் எங்களுக்கு அறிவிங்களோட தான் நாங்கள் சொன்னாங்க. வேறு ஒன்றும் நாங்கள் சொல்ல இல்லை. இதை நீங்கள் இப்படித்தான் செய்யணும் வேறு ஒன்றும் செய்யக்கூடாது நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல இல்லை. சரி, இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அதில் மிக தெளிவாக இருக்குது. நீங்கள் விரும்பின திருத்தங்களை செய்யலாமன்றதில் தான் இந்த அடிப்படையில் தான் அவர்களுக்கு வந்து நாங்கள் ஜூலை மாதம் 25ஆம் தேதி வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் அவர்கள் இதில் கையொப்பம் விடுற இல்லை என்று சொல்லி அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்து நான் நினைக்கிறேன் திரு சுமந்திரன் அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஒரு அப்பட்டமான பொய்யை எங்களை பற்றி வந்து நாங்கள் நடந்து கொண்ட விஷயங்களை பற்றி வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லி அவர்கள் வந்து கையொப்பம் விட போகிறதில்லை என்று அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் அன்றைக்கு பின்னேரம் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அவர்கள் கூடி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை வச்ச பின்னேரம் வந்து எங்களோட உறுப்பினர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறதுக்கு இணங்கியிருந்த நாங்கள் நேரத்தையும் வந்து குறிச்சிருந்த 5 மணிக்கு. அப்படி இருக்க வந்து அந்த கூட்டத்தை நடத்துகிற இல்லையென்று அது கூட்டம் நடத்த தேவையில்லைன்றது கூட ஒரு சம்பிரதாயத்துக்காவது வந்து எங்களுக்கு அறிவிக்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து சரி இவர்கள் தொடர விரும்புகிறாங்க இல்லை சந்திப்புகளை தொடர விரும்புகிறாங்க இல்லை என்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய வேலையை இந்த கடிதத்தை மற்றவர்களுடைய கையொப்பங்கள் எல்லாத்தையும் வந்து உறுதிப்படுத்தி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் எதிர்பார்த்த 1ஆம் தேதியில் இருந்து 3 நாள் கழிஞ்சு நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதுக்கு பிற்பாடு எப்போ கண்டிப்பாக நேற்று முந்தின போன வியாழக்கிழமை நாங்கள் அந்த ஹோட்டலில் சந்தித்த பொழுது நாங்கள் சனிக்கிழமை அவர்களுடைய செயற்குழு கூட்டம் முடிய பின்னேரம் 5 மணிக்கு சந்திக்கிறது இணங்கினது. அதுக்கு பிற்பாடு அது இந்த கடிதம் சம்பந்தமாக சனிக்கிழமை 5 மணிக்கு சந்திக்கிறான்றது வந்து இந்த கடிதம் சம்பந்தமாக இருந்தது கையொப்பமிடுறதுக்கு சரிதானே. ஆனால் அதை தாண்டி வியாழக்கிழமை முந்த நாள் 7ஆம் தேதி வியாழக்கிழமை கொழும்பில் வந்து 5 மணிக்கு என்னுடைய வீட்டில் வந்து சந்திக்கிறதுக்குண்டும் நாங்கள் இணங்கி இருந்தோம். ஆனால் சனிக்கிழமை கூட்டத்தில் வந்து எங்களுக்கு அந்த கூட்டத்தில் வந்து சந்திக்க வரப்போகிறது இல்லைன்றது எங்களுக்கு ஒரு சம்பிரதாயபூர்வமாக கூட அறிவிக்காத நிலையில் இவர்கள் தொடர்ந்தும் எங்களோட அந்த தொடர்பு வச்சிருக்க விரும்பவில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேலைகளை தொடர்ந்தும் செய்ய தொடங்கினோம். அந்த நிலையில் வந்து அந்த வியாழக்கிழமை காலையில் வந்து திரு காண்டிபன் அவர்களுக்கு சத்தியலிங்கம் திரும்பவும் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பின வந்து இந்த பின்னேரம் வந்து நாங்கள் ஏற்கனவே இணங்கின மாதிரி சந்திக்கிறோமா. அந்த சனிக்கிழமை இணங்கின சந்திப்பை பற்றி ஒரு கதையும் இல்லை. ஆனால் திடீரென்று வந்து வியாழக்கிழமை 7ஆம் தேதி காலையில் வந்து அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று போடப்படுது. அப்போ நான் திரு காண்டிபன் அவர்களுக்கு சொன்னேன், நான் எங்களுடைய செயலாளர் வந்து வர இருந்தவர் ஆனால் வர இல்லை, ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்தும் அந்த சந்திப்பில் செய்கிறதுக்கு விரும்ப இல்லை என்ற ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டி வந்தது. என்னடா ஒரு தொடரும் இல்லை, எங்களை பற்றி போய் தான் சொல்லினோம் ஊடகங்களுக்கு. ஆகவே நாங்கள் வந்து
அந்த சந்திப்பு நடக்காதுன்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு நிலையில் தான் இந்த மெசேஜ் வருது. அப்போ அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து அவர்கள் தொடர்ந்தும் சந்திக்கிறதுக்கு விருப்பமாக இருந்தால் நாங்கள் வாரக்கிழமை இந்த அடுத்த கிழமை வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வச்சு நாங்கள் சந்திக்கலாம். எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் வந்து யாழ்ப்பாணத்தில் இருப்பார்கள் என்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நான் இதை ஏன் சொல்கிறேன்டா, எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையாக இயங்க விரும்புகிற ஒரு அமைப்பு. நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய சிந்தனைகள் தொடர்பாக வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் இயங்க விரும்புகிறோம் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் ஊடகங்களையும் வந்து நாங்கள் சந்தித்து கொண்டு வரோம். வேறு வேறு துறை சார்ந்தவர்களையும் வந்து நாங்கள் அமைதியாக வந்து சந்தித்து எங்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் வந்து பகிர்ந்து கொண்டு வருகிறோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த இனம் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையில் இருக்குது. நாங்கள் இந்த 5 வருஷத்துக்குள்ளே தமிழ் தேசிய முன்னுக்கு போகுதா இல்லாட்டி ஒரு முட்டுப்புள்ளிக்கு வரப்போகுதான்னு தீர்மானிக்க போகிற ஒரு 5 வருஷம். ஆகவே அந்த தீர்மானமும் தமிழ் தேசம் முன்னுக்கு போகிறதாக இருந்தால் நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். ஏனென்றால் நாங்கள் பிரிஞ்சு நிற்கிறதால வந்து அறுதி பெரும்பான்மையை தமிழ் தேசியத்துக்காக நாங்கள் நிரூபிக்க இல்லாத ஒரு நிலையிலே இருக்கிறோம் போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. ஆகவே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்தே ஆகணும். நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரதாக இருந்தால் நாங்கள் இந்த விளையாட்டுகளை விடையிடாது, பொய்யலை சொல்லி ஏமாற்றி கொண்டு நாங்கள் போக முடியாது. அந்த அடிப்படையில் தான் அது அரசியல் கட்சிகளோடு செய்கிற பொய்கள் கதைகள் செய்கிற சதிகள் அது ஒரு பக்கம் இருக்குது. மற்ற அமைப்புகளோட கூட வந்து அப்படி பிளங்குகிறார். அப்படி பிளங்கினா வந்து இந்த ஒற்றுமை வரப்போகிறதில்லை. இந்த ஒற்றுமை வராட்டி வந்து எங்களுக்கு அந்த பெரும்பான்மை ஆணையம் எங்களோட பக்கம்தான் இருக்கின்றதை வந்து நாங்கள் நிரூபிக்க முடியாத ஒரு நிலையில் நாங்கள் தொடர்ந்தும் இருக்கத்தான் போகிறோம். ஆகவேத்தான் நாங்கள் ஒரு கொள்கை அளவில் முடிவெடுத்து நாங்கள் இந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்குரிய ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். அந்த ஸ்பிரிட்டில் அந்த பாணியில் தான் நாங்கள் இன்றைக்கும் எங்களை பற்றி இந்த கடிதம் எழுதுகிற விஷயத்தில் சொல்லப்பட்ட பொய்களையும் தெளிவுபடுத்தி நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மை நிலைமையிலே வெளிப்படுத்த விரும்புகிறோம். மற்றது தமிழ் ஒரு கட்சி இப்போ இதில் வந்து இந்த கையொப்பங்களை எடுக்கிறதுல வந்து பொறுப்படுத்து செயல்பட்ட கட்சி என்றா வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. ஆனால் அதில் நினைக்கிறேன் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று யாரோ முன்வைச்சதை வந்து ஒரு ஊடக அமைப்பு தங்களுடைய பெயரை தங்களுடைய அனுமதி இல்லாமல் வந்து நாங்கள் சேர்த்தோமாக அது ஒரு அரசியல் கட்சி தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக செய்ததாகவும் வந்து ஒரு பதிவு வெளியிடப்பட்டது. நாங்கள் அதையும் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். என்னென்றால் நாங்கள் வந்து சிவில் சமூக தரப்புகளிடம் வந்து கையொப்பம் எடுக்கிற வேலையை நாங்கள் பொறுப்படுத்த இல்லை. நாங்கள் அரசியல் கட்சிகளிடம் இருந்து கையொப்பம் எடுக்கிற வேலையை மட்டும்தான் நாங்கள் பொறுப்படுத்தது. நாங்கள் வேறு எந்த ஒரு கையொப்பம் எடுக்கிற வேலையிலையும் நாங்கள் இறங்கவில்லை. அந்த வகையில் வந்து எங்களோட வயிற்று பிழப்புக்காக வந்து நாங்கள் எவரையும் சேர்க்க வேண்டிய தேவையும் எங்கள்கிட்ட இல்லை, சேர்க்காமல் விடுறதுக்கான தேவையும் எங்களுக்கு இல்லை. மாறாக வந்து அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையிலே நாங்கள் அதை தான் பொருட்படுத்த நாங்கள் வந்து நாங்கள் தமிழரசு கட்சியை கடைசி நேரம் வரைக்கும் அவர்களை எப்படி என்றாலும் வந்து இதில் சேர்த்து அரவணைச்சு போகிறதை தான் நாங்கள் விரும்புகிறோம். அது எங்களுடைய முடிவாக இருக்கின்றது. அவர்கள் எங்களை பற்றி அப்பட்டமான பொய்களை வந்து ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தும் வந்து இப்போ தொடர்ந்தும் சந்திக்க விருப்பம் என்று தெரிவித்த இடத்துல வந்து நாங்களும் வந்து தொடர்ந்தும் சந்திக்கிறதுக்கு விருப்பம் என்றதை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் வந்து அவை எங்களை எந்தளவுக்கு அவமானப்படுத்தினாலும் இந்த இனம் என்று கருதினால் இந்த 5 வருஷத்துக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வராட்டி இந்த இனம் அழியும். அதுதான் எங்களுடைய மிக தெளிவான புரிதல். ஆகவே நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் எங்களுக்கு எதிராக முன்வைக்கிற பொய்கள் எல்லாத்தையும் சகித்து கொண்டு நாங்கள் இந்த இனத்துக்காக வந்து அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் இயன்ற அளவுக்கு நாங்கள் முன்னுக்கு போகணும். அதுக்காக வந்து அந்த பொய்களை வந்து நாங்கள் அம்பலப்படுத்தாமல் இருக்க போகிறதில்லை. அதை கட்டாயம் அம்பலப்படுத்துவோம்.
அவர்கள் செய்கிற தவறுகளையும் வந்து நாங்கள் அது யாராக இருந்தாலும் வந்து நாங்கள் அதை சுட்டி காட்டுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக வந்து இந்த உறவை ஏதோ ஒரு வகையில் இந்த இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையை இல்லாமல் செய்கிற வகையில் நாங்கள் நடந்து கொள்ள போகிறதில்லை. வேறு யாரும் நடந்து கொள்கிறாண்டா அதை அவர்கள் தான் பொறுப்பு கூறணும். நாங்கள் அப்படி நடந்து கொள்ளப் போவது இல்லை என்றதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் சுட்டி காட்ட விரும்புகின்றோம். திரு சிவிகே சிவஞானம் அவர்களுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் வந்து ஜூலை மாதம் 25 எழுதின மெசேஜில் நான் ஆங்கிலத்தில் தான் எழுதினேன் வந்து நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த டிராஃப்டை வந்து அவர்களுக்கு அனுப்பி போட்டு வந்து அதோட டேக் பண்ணி போட்ட மெசேஜ் வந்து ப்ளீஸ் கன்சிடர் சைனிங் திஸ் காமன் லெட்டர் இஃப் தேர் ஆர் சேஞ்சஸ் டு த லெட்டர் தட் வில் மேக் இட் அக்செப்டபிள் டு யூ விச் த கரண்ட் டாக்குமெண்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் ப்ளீஸ் லெட் மீ நோ ASAP ஃபார் அஸ் டு சர்க்குலேட் அண்ட் கன்சிடர் கஜன். அவ்வளோங்க. அதில் வந்து எந்த ஒரு இது செய்யலாம் அது செய்யலான்ட்டு எந்த ஒரு நிபந்தனையும் அங்கே கிடையாது. இது 25 நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு கிழமை இருக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட டெட்லைனாக வந்து நாங்கள் எங்களோட மக்களுக்கும் எங்களோட இந்த விடயத்தில் வந்து அக்கறை செலுத்துகிற அனைத்து தரப்புகளுக்கும் வந்து சொல்லியிருந்த வந்து ஆகஸ்ட் 1 அப்போ போதிய அளவு நேரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் விரும்பின விஷயங்களை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறதுக்கு. ஆனால் எங்களோட ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக 31 டெட்லைன் 1 என்று அறிவித்த இடத்துல 31 தான் முதல் தடவையாக வந்து அவர்கள் எங்களோட தொடர்புக்கு வருகிறார். அவர்கள் தான் தொடர்புக்கு வந்தார். நாங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து இந்த கூட்டத்தை பூர்ண நேரத்திலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வரவே இல்லை. இப்போ என்ன அந்த டெட்லைனுக்கு முதல் நாள் தான் அவன் உண்மையிலே வந்து தொடர்புக்கு வரையினோம். இதுதான் நடந்த சம்பவம். சிவில் சமூகம் வந்து அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் சிவில் சமூகம் அந்த கையொப்பங்களை எடுத்த தரப்புகள் வந்து எல்லாத்தையும் கேட்டுத்தான் அவருடைய அனுமதியோடு தான் வெளியிட்டதான் அவர்களுடைய நிலைப்பாடு. மற்றது நாங்கள் ஒரு கோரிக்கையாக விட விரும்புகிறோம். தமிழரசு கட்சிக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதை நாங்கள் எத்தனையோ இடங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தரப்பு. 8 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா மனிதுரிமை பேரவை உறுப்பினர்களுக்கும் ஐநா மனிதுரிமை ஆணையாளருக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் வந்து அறிவிக்கணும். அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. இந்த ரகசியமாக போய் வந்து கதைச்சி பேசி வந்து பின்கதவால் வந்து கதைச்சி பேசுகிற வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதில் அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்புகளை செய்யணும். அப்போ அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்கிற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மரபும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை வந்து அவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார்பாக. அதுதான் உண்மையிலே தேவை. சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளியில் இருக்கக்கூடாது. அந்த வகையில் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதுவும் விசேஷமாக தமிழரசு கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். மெட்டவே மக்களுக்கு பெருசாக பொறுப்பு கொடுக்க தேவையில்லை என்றால் வந்து அவர்கள் நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படாத ஆக்கள். ஆனால் அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் வந்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது வந்து அந்த தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு ஆணையை கொடுத்த தரப்பு என்ற வகையில் இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழ் தேசம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்திய ஆகணும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி இந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து அதை எப்படி முன்னுக்கு கொண்டு போகிறது தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். எழுத்து மூலமாக வெளிப்படுத்தி அதை வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு தெரியக்கூடிய வகையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த நேரத்தில் வந்து சில வேளையிலே மக்களால் தெரிவு செய்யப்படாத தரப்புகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி புலியான வகையில் வந்து அந்த கட்சியின் பெயரை பாவிக்கிறான்றது பொருத்தமில்லை. அது ஒரு அன்எத்திக்கல். அது பொருத்தமில்லை. ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது கட்சியின் நிலைப்பாடாக இருக்கலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியாக இருந்தால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியின் நிலைப்பாடுக்கும் தங்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியும் இல்லாட்டி வந்து
கட்சியுடைய நிலப்பாட்டோடு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து கையொப்பமிட்டு ஒரு கருத்தொண்டை வெளிப்படுத்தணும்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பேந்து சொல்லக்கூடாது வந்து அது கட்சி என்ன செய்ய எங்களுக்கு அவை இதை வந்து எங்களுக்கு அதுக்கு தொடர்பில்லை, உங்களுக்கு தெரியும் தானே கட்சிக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து சொல்லக்கூடாது. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அவை நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வந்து அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருந்த ஆணைக்கு அவர்கள் அந்த ஆணையினுடைய பெருமதியை சரியாக விளங்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச குற்றவியல் ஒரு விசாரணை ஒன்று தொடர்பாக அவர்கள் அதை மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி ஒரு கருத்தை தெரிவிக்க வேணும் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.